தமிழகத்துடைய முன்னாள் அரசியல்வாதி சீமான் அவர்களே, முன்னாள் அரசியல்வாதி தான், இப்போ அவர் அரசியல்வாதி கிடையாது, டீலர் ஆயிட்டார். இந்த மாவட்டத்தில் உங்களுடைய கட்சியில் இருக்க யாராவது கருத்தியல் ரீதியாக மோதணும்னா முதல்ல எங்கள் மகளிர் அணிகிட்ட வந்து மோதுங்க. திமுகன்ற ஒரு கட்சி அறிக்கை வச்சிருக்காங்க. நம்ம தொண்டர்கள் போறவங்கள ஆளுக்கு ஒரு மண்ணை கொண்டு போய் போட்டீங்கன்னா 2026 ஆட்சி க்ளோஸ், திமுக ஆட்சி. சீப்பை திருடிட்டா கல்யாணம் நிக்காதுன்ற கான்செப்ட்ல அவங்க போறாங்க. நீ மண்டபத்தையே திருடினாலும் ரோட்ல நின்று கல்யாணம் பண்ணுவோம் மக்கள் முன்னாடி நாங்க சொல்றோம். நம்மளுடைய கொள்கையை பத்தி யாராவது கேட்டாங்கன்னா, இப்ப நம்ம ராஜா அவர்கள் வந்து உறுதிமொழி படிச்சார்ல, அதை படிக்கிறப்ப அவனை கொண்டு நிப்பாட்டி வச்சாலே முடிஞ்சது. A to Z நம்ம கொள்கை, நம்ம சித்தாந்தம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்க விஜய் உயிரன வரனா, உங்க விஜய் எளியவன் குரல்னா, உங்க விஜய் தனியார் இல்ல கடல். தவித்துக் கொண்டிருக்கின்ற லெட்டர் பேடு கட்சியான ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்கிறார், இந்த கொள்கை கூட்டமா இந்த ரசிகர் கூட்டமா என்று. தமிழகத்துடைய முன்னாள் அரசியல்வாதி சீமான் அவர்களே, முன்னாள் அரசியல்வாதி தான், இப்போ அவர் அரசியல்வாதி கிடையாது, டீலர் ஆயிட்டார். இங்க இருக்கிற ஒவ்வொரு ரசிகனும் முழு அரசியல்வாதியா மாறினா இந்த ஒரு அரங்கத்தில் உங்களை பிரஷரை ஹேண்டில் பண்ண முடியாது. அதை தாண்டி இந்த மாவட்டத்தில் உங்களுடைய கட்சியில் இருக்க யாராவது கருத்தியல் ரீதியாக மோதணும்னா முதல்ல எங்கள் மகளிர் அணிகிட்ட வந்து மோதுங்க. தப்பிச்சு வந்தீங்கன்னா நாங்கள் உங்களை ஃபேஸ் பண்ணிக்கிறோம். உங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன கொள்கை இருக்கு, என்ன சித்தாந்தம் இருக்கு அப்படின்னு நம்மளை பார்த்து கேள்வியை முன்வைக்கிறாங்க. கொள்கைகளையும் சித்தாந்தத்தையும் பற்றி பேசுகிற ஏதாவது ஒரு கட்சி எவனாவது ஒருத்தன் ஆளுங்கட்சியாக இருக்கப்போ அந்த கொள்கையை பின்பற்றான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவங்களோட சமத்துவம் சமமுரிமைன்னு எல்லா கொள்கையும் எதிர்கட்சியாக இருக்கும்போது மட்டும்தான் பேசுவாங்க. ஆளுங்கட்சியாக வந்தால் பறக்குட்டுருவாங்க, மத்திய அரசுகிட்ட அடமானம் வச்சிருவாங்க. நம்மளுடைய மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய தந்தை பெரியார் அவர்களுடைய சமூக நீதியை பற்றி பேசுகிற எதிர்கட்சியாக இருக்கட்டும், நம்மளுடைய ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், முன்னாள் ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், அனைவருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்க திமுக உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. சமூக நீதியை பற்றி பேசுகிறாங்க, சமூக நீதியை பின்பற்றாங்களா கிடையாது. நாட்டில் எங்கே பார்த்தாலும் ஆணவ படுகொலைகள் நடந்துட்டு தான் இருக்கு, நடவடிக்கை எடுக்கிறாங்களா கிடையாது. சாதி ரீதியான ஒரு தாக்குதல் நடந்துட்டு தான் இருக்கு, அதை கேட்கறக்கு ஆள் கிடையாது. இவர் கூலி படத்துக்கு போய் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கே நம்ம சிஎம்க்கு வந்து நேரம் கரெக்டாக இருக்கும். சம உரிமையை பற்றி பேசுவாங்க, ஆனால் சொந்த கட்சியிலேயே முக்கியமான பதவிகள் எதுவுமே தான் குடும்பத்தை சேர்ந்த 16 பேர்த்த தாண்டி போகாம பார்த்துக்குவாங்க. மாநில தன்னாட்சியை பற்றி பேசுவாங்க. என்றைக்கெல்லாம் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது உங்களுக்கெல்லாம் அமலாக்கத்துறையிலிருந்து நெருக்கடி வருகிறதோ அன்றெல்லாம் டெல்லி பிளைட்டை பிடிச்சிட்டு போய் மோடியோட கையை பிடிச்சிட்டு சமாதானப்படுத்திட்டு வந்துடுவீங்க. மாநில தன்னாட்சியை அடமான வச்சுட்டு வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் பொட்டி பாம்பாட்டு அடங்கிடுறீங்க. எந்த ஒரு எதிர்ப்பும் கிடையாது, கருப்பு கொடையும் கிடையாது, வெள்ளை கொடையாக மாறிடும். பெண் பாதுகாப்பு, பெண்ணுரிமை பற்றி பேசுகிறீங்க. சகோதரிகள் அருமையாக சொன்னாங்க, பாண்டிச்செல்வியும் மஞ்சோக்காவும். இன்னைக்கு வந்து கவலைக்கிடமான நிலை ஐசியூவில் தமிழகம் இருக்குது பெண்கள் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தில். அண்ணா பல்கலைக்கழகத்தோட சம்பவம் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எந்த கட்சி சார்ந்த பிரமுகர் அதை பண்ணாருன்னு, அதை மறைக்க எவ்வளவு நாடகங்கள் ஆடினார்கள் என்பதையும் நம் தோழர்கள் பார்த்து கொண்டு தான் இருந்தார்கள். பெண்ணுரிமையும் பறக்குட்டுருவாங்க, பெண்கள் பாதுகாப்பையும் பறக்குட்டுருவாங்க. தமிழகத்தை பொறுத்தவரையில் ஆண்ட கட்சியாக இருக்கட்டும் இல்லை ஆளுகின்ற கட்சியாக இருக்கட்டும், வெறும் இடஒதுக்கீடு கணக்குக்காகவும் அரசியல் நாடகத்துக்காக மட்டுமே பெண்களை பயன்படுத்துகின்ற காலகட்டத்திலே பெண்களுக்கு உண்மையாக போற்றுதலுக்குரிய முன்னுரிமையை கொடுத்து கட்சியினுடைய அனைத்து நிலைகளிலும் உள்ள பதவிகளை கொடுத்து அழகு பார்த்தவர் நம் தளபதி. இப்படிப்பட்ட ஒரு கட்சியை மக்கள் பார்த்ததும் வரவேற்றதும் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் வைத்தறிச்சலின் வெளிப்பாடுதான் மாநாட்டுக்கு செய்கின்ற இடைஞ்சல்கள். அந்த வழியில் வந்து ஒரு குழியை தோண்டியிருக்காங்க. அந்த திட்டம் வந்து 2 வருஷம் ஆச்சு கிடப்பில் போட்டு, மேம்பால திட்டம். அதுக்கு இப்போ அடிக்கல் நாட்டி அவசர அவசரமாக குழியை தோண்டி உள்ள இறக்கி வச்சிருக்காங்க. எனத்தை திமுகன்ற ஒரு கட்சி இறக்கி வச்சிருக்காங்க. நம்ம தொண்டர்கள் போறவங்கள ஆளுக்கு ஒரு மண்ணை கொண்டு போய் போட்டீங்கன்னா 2026 ஆட்சி க்ளோஸ். சீப்பை திருடிட்டா கல்யாணம் நிக்காதுன்ற கான்செப்ட்ல அவங்க போறாங்க. நீ மண்டபத்தையே திருடினாலும்
ரோட்ல நின்று கல்யாணம் பண்ணுவோம் மக்கள் முன்னாடி. நாங்க சொல்றோம் எங்க கொள்கை எங்க, உங்களோட கொள்கை எங்க? ஒரு தகுதியான பதவிக்கு தகுதியான தலைவர் வரும் பொழுது தகுதியற்ற நபர்கள் கண்டிப்பாக பொறாமை கொள்வார்கள், இடையூறுகள் செய்வார்கள். அந்த இடையூறுகள் அனைத்தையும் தாண்டி நம் தங்க தலைவர் அவர்களை 2026 முதல்வர் அரியணையில் ஏற்றுவது மட்டுமே நம் தலையாய கொள்கை என்பதை வலியுறுத்தி இந்த அரியதோர் வாய்ப்பெடுத்த ஜி.கே. சங்கரன் அவர்களுக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் விழா ஏற்பாட்டாளர் ராஜா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய கொள்கையை பற்றி யாராவது கேட்டாங்கன்னா, இப்போ நம்ம ராஜா அவர்கள் உறுதிமொழி படித்தார்ல, அதை படிக்கிறப்ப அவனை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சாலே முடிஞ்சது. A to Z நம்ம கொள்கை, நம்ம சித்தாந்தம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால இந்த உல்டா நாடகத்துக்குலாம் அஞ்ச மாட்டோங்கிறத சரி வச்சு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் மங்கள மகேஷ். உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா, உங்க விஜய் எளியவன் குரல்னா, உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா, மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா.